ஹாய் மக்களே, எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி காலையிலே அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். என்னென்னா இன்றைக்கி அம்மாவோடைய நினைவு நாள், 2ஆம் ஆண்டு நினைவு நாள். அம்மா நான் பக்கத்து ஊர் தான் மேரேஜ் பண்ணிட்டது. இடையில ஒரு ஊர் மிட்டாய் பார்க்கணுமா பாரு, நான் காமிச்சிட்டேன். பலூன் சூப்பர். அவள் பொருளாக காமிச்சிடணும். அவளுக்கு சாக்லேட் வச்சுருக்கலாம். கோழிலாம் இருக்கா? சரி, நீ போய் கோழியெல்லாம் பார்த்துட்டு வாங்க. கோடடி தாங்க. இன்றைக்கி 2ஆம் ஆண்டு அம்மாவுக்கு நினைவு நாளுன்றதால காலையிலே போயிட்டு நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. எனக்கு கூட பிறந்த பிரதர்லாம் யாரும் கிடையாது, அப்பா மட்டும்தான் இருக்கார். அப்பா வயசானவங்க தான். போயிட்டு அங்கே வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு அம்மாவுக்கு சாமி கும்பிட்டுட்டு பழம்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு போய் காலையிலே வச்சு பொரிக்கடலை வச்சு சாமி கும்பிட்டுட்டு எல்லோரையும் நல்லா வை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தான் பசங்களுக்கு டிஃபன் செஞ்சேன். அம்மாவுக்கு கேசரி ரொம்ப பிடிக்கும். நேற்றுக்கு நான் மைசூர் பாகு செஞ்சதுக்கு ரீசன் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நேற்றுக்கே செஞ்சு டப்பாவில் எடுத்துகிட்டு போனேன். அவங்களுக்கு கேசரியும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் மக்களே, இப்போ எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போகணும் இல்லையா, கொத்தனார் வேலைக்கு. அங்கேருந்து இங்கே சமைச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டு அப்பாவுக்கும் கொடுத்து அனுப்பிட்டேன். மதியத்துக்கு தான் சாதம் எதாவது செஞ்சுட்டு போனோம். அம்மாவுக்கு திதிலாம் கொடுத்தாச்சு. அம்மாவோட நினைவு நாள் இன்றைக்கி, சரிங்களா? பாருங்கள், காலை சாப்பாடு 4 இட்லி, எனக்கு கார சட்னி, கேசரி. அதான் சொன்னேனே, அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் கேசரி பண்ணியிருக்கேன் மக்களே. நமக்குள்ளே நிறைய எப்படி சொல்கிறது, ஏற்றத்தாழ்வுகள், கஷ்ட நஷ்டன்றது எல்லாருக்குமே இருக்கும். அதை வச்சுக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்கள சந்தோஷப்படுத்தணும், சரிங்களா? அதை தான் நான் எப்பயுமே செய்வேன். அங்கேயே கொஞ்சம் கீரை கிடச்சிது, பறிச்சுட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி அம்மாவுக்கு தயிர் சாதமும் கீரையும் ரொம்ப பிடிக்கும். அதனால் கீரை பொரியல் பண்ணி தயிர் சாதம் கொஞ்சமாக வச்சு நம்ம வீட்டில் நீர் வளர்க்கும். அங்கே அப்பா வீட்டில் சமைச்சு பாப்பாலாம் வராங்க, அங்கே வச்சு சாமி கும்பிட போகிறாங்க. நான் காலையிலே போய் சாமி கும்பிட்டேன். நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன்னு சொன்னேன். அதனால் நான் காலையில் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டேன் மக்களே. என் சொந்தங்களான உங்கள்கிட்ட இதை நான் ஷேர் பண்ணணுன்னு என்னோடய ஆசை. ஷேர் பண்ணிவிட்டேன். கண்டிப்பாக வாங்க சாப்பிட்லாம் மக்களே, சரிங்களா? அம்மா என்னைக்குமே நம்ம கூட தான் இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பாய்.